ஷே விஷ்ணு பிரம்மா தெற்கு ராஜபாளைய நீதிமன்றத்தில் நடந்த கணக்கு இப்போ உள்ள கணக்கை வெளியே தோண்டி எடுக்கார். முக்கால் சத்தியம். உலக நாடே இதுதான் கணக்கு. இந்த பேர் சேட்டை செஞ்ச அரசியல்வாதி சேட்டை செஞ்ச கணக்கு, கைலாசத்தில் நடந்த சேட்டை கணக்கு இப்படி தான் வெளியே இதிலேருந்தே எல்லா கணக்கும் பிடிச்சிடுவார். முக்கால் சத்தியம். தெற்கு ராஜபாளைய நீதிமன்றம் கோர்ட்டு, கவர்மெண்ட் லாயர், கிரிமினலுக்கு உள்ள கவர்மெண்ட் லாயர் எல்லாம் இந்த பேர் தான். திமுக கட்சிக்காரன் கொண்டார ஓலிமனை பிதிக்கி எடுத்து போடுவார். இவனும் செலிவுத்தூர் கவர்மெண்ட் லாயரும் கணேசன். இடிச்சிரு எல்லாம் முடிச்சிரு, காவல்துறையில் 90 நாளைக்கு உள்ளே போய் இருக்கட்டும் அப்படிங்கிற கணக்கில் வச்சுட்டான். 90 நாளைக்கு மேலே தலபாயபுரம் ஸ்டேஷன் காவல் நிலையத்தில் வச்சு பாகத்தை பிரித்து கேஸ் யாரா போட்டிருக்கா? ஈஸ்வர மகன் போட்டிருக்கான். இவன் பேரில் கணக்கு எல்லாம் விட்டுட்டு இவனுங்களாம் பிரித்து அடித்து இப்படியே தான் பூமியை பூரா உழைச்சவனுக்கு ஊதியம் கிடைக்காத அளவுக்கு வச்சு தின்னு நச்சு நைய நெருங்க போகிற கண்டார ஓலிமானுங்க அரசியல்வாதி செஞ்ச கூத்து. புரியா? அதுதான் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏக்கு எதுக்கு குத்துதாரு? அதான் நீதிமன்றத்தில் அவன் பேரை வச்சு நடு சென்டரில் வச்சு விலைக்கு வச்சு நீதிமன்ற கோர்ட்டில் இவன் பேரை தூக்கி வச்சுருக்கான். எதுக்கு? என்ன காரணம்? அந்தந்த தொகுதியில் என்ன நடந்தாலும் நீ தான் பார்க்கணும், கோர்ட்டிலேருந்து முடிக்கணும், கோர்ட்டிலேருந்து இடிக்கணும், கோர்ட்டிலேருந்து நடத்தணும்னு உக்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த சட்டமன்ற தொகுதி ராஜபாளைய தாலுகா சிலுவுத்தூர் கணக்கு கண்ட்ரோலில் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. 2 காலை பிளந்து லே சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ முன்ன தூக்கி போட்டு நச்சிருவார். கணக்கு வெளியே எடுக்கார், தோண்டி எடுக்கார். இந்த கூட்டம் பெரிய கொள்ள கூட்டம். இடிக்க சேசிப்பி வண்டிக்காரன் திமுக கட்சிக்காரன். புரியுதா? வந்தவன் போனவன் திமுக கட்சிக்காரன். இது குடும்பத்தார் தான் கணக்கு ஏற்றிருக்கு. எங்கே? நீதிமன்றம், சிலிவுத்தூர் நீதிமன்றம், OS 164 முதல் நடந்த கணக்கு. இப்போ 2வது கணக்கு ராஜபாளையம் கணக்கு சிவிலில் ஏற்றின கணக்கு 1 2 3 7 OS எப்படி நம்பரு? அது புது நம்பரை இவர் போட்டு கொண்டு வந்துட்டார். புது நம்பரை போட்டு கொண்டு வந்து முன்னாடி உள்ள கணக்கில் எல்லாம் இடித்து குப்பரை போட்டு எல்லாம் தடவிட்டு போயிட்டான். அதுக்கு தான் இந்த நீதிமன்றம் கோர்ட்டில் வெளியே எடுக்கார். என்ன காரணம்? என்னடா காரணம் எடுக்காரா? இப்போ எம்எல்ஏ இதில் சம்மந்தப்பட்டிருக்கான். எம்எல்ஏ கையெழுத்து போய் தான் உள்ளே இடித்து எல்லாம் பண்ணது எம்எல்ஏ. யார்? சட்டமன்றம். அதே அவனுக்கு கணக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எம்எல்ஏ இப்போ ஈஸ்வர மகன் பார்ப்பான். அந்த கணக்கை விட்டு அப்புறம் பார்ப்பான். என்னடா இவ்வளோ கூத்து அடிச்சிருக்கானா? அதை இவனை போய் பார்க்க போகிறானா? இவன் என்ன பார்த்துருக்கான். இவனை போய் சந்திக்கிறது. இந்த தாப்போன மோனும் ஈஸ்வர மோனை ஏமாற்றி எழுதினான்ல, அதுக்கு தான் இவனை சாவாமல் வச்சுருக்காரு. இவனை நடு ரோட்டில் விலங்க மாட்டி இராணுவ வானரப்படை வச்சு நடு ரோட்டில் வச்சு கூட்டு போகணும்னு இவன் ஏற்கனவே ஈஸ்வரன் தகப்பன்ட்ட கேட்கான், கடவுள்கிட்ட கேட்கான். எப்பா இவனை இந்த 2 பேரும் சாவக்கூடாது, நடு ரோட்டில் இழுத்து கொண்டு போனோம். அதுதான் என்னுடைய ஆசை. எல்லாம் பிடுங்கி தின்னு விற்று நக்கி. அது ஏற்கனவே முதல் கேட்ட கேள்வி கணக்கு. இப்போ வரும் கணக்கு. இது எல்லாம் பங்குபாகம் எல்லாம் இடித்தோம் போனோம். சிவலிங்க கொடி விளக்கு இடிச்சிடணும். ஏற்கனவே திருச்சி ஒரு எம்பியாக இருக்கானா, 3 அம்மம்மார் இடித்தோம்னா அப்போ இவன் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த திமுக கட்சிக்காரன் இதே சோழி எல்லாம் பாலாக்க வந்த பாய்ப்பை சோழி தூக்கி போட்டு நச்சு போடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோடா. குடல் மூளை செதறிடும். நம்ம மூளையில் மண்டையில் நல்ல மூளை வச்சுருக்கோம்னு நினைக்காத. சுற்றிக்கிட்டே இருக்காரு. உலக நாடு சுற்றுதார், தமிழ்நாடு முழுவதும் சுற்றிக்கிட்டே இருக்காரு. அதான் தமிழ்நாட்டுக்கார மோசமான அப்படிங்க. தமிழ் வார்த்தை பேசுகிறவன் மோசமான மட்டமான புரியா? புரிஞ்சுக்கோ. சிலுவத்தூர் நீதிமன்றத்தில் ஜட்ஜி அது உள்ள வாக்குவாதம் நடந்து அந்த ஜட்ஜி போட மாட்டேன், அது நாங்கள் உள்ளே இடிச்சிருக்கேன், விசாரணை இல்லைன்னா அவர் சொத்துக்கு உள்ள கணக்கு உள்ளவரை கூப்பிட்டு உள்ளே ஏற்றணும், கேட்கணும், விசாரணை வரணுங்க. நீ கையெழுத்து போடு. இந்த எம்எல்ஏ இந்த கூட்டங்கள், அங்கே சிலுவத்தூர் கவர்மெண்ட் லாயர் அந்த கூட்டங்கள், ராஜபாளையம் கிரிமினல் கேஸில் இந்த கூட்டங்கள் லாயர் காமுட்டா பேலை சொரிமண்டா பேலை. உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீதிமன்றத்தில் காலை வச்சு வேலை பாருங்கடா. இல்லை உன் குடும்பம் நாசமாக போயிருண்டா. முட்டா பேலை காமுட்டா பேலை. அந்த ஜட்ஜியை மாற்றிட்டான், தூக்கிட்டான். கையெழுத்து போட்டு இடிச்சோம்னா டக்குன்னு ஜட்ஜியை மாற்றியாச்சு. அடுத்து காவல்துறை இங்கே தலைவரத்தில் அதையும் அவனே வச்சுன்னா தூக்கி மாற்றிட்டான். எப்படி இவன் எவ்வளோ? அப்போ மந்திரி 2 மந்திரி ஆட்டுதானா, நங்குன்னு மண்டி ஆட்டுதானா? இருறா உன்னை தூக்கி போட்டு நச்சு போடுவார். முக்கால் சத்தியம். எப்பெல்லாம் பெரிய கூத்து ஏண்டா கணக்கு. அதுக்கு தான் நீதிமன்றத்துக்கு கொடுக்காரு கணக்கு. இந்த தப்பு செஞ்சுருக்கான், உள்ளே ஆட்டியிருக்கான். அப்போ இது கேள்வி யார் கேட்கணும்? இப்போ நீதிமன்றத்தை 3 நெரிப்பேன் கணக்கு வந்துச்சா, நெரிப்பேன் பூட்டுவேன்ட்டார். எனக்கு கணக்கு ஏன் எடுக்கலை, மதுரை ஏன் எடுக்கலை அப்படிங்காரு. இப்போ இவ்வளோ நாள் ஓடிக்கிட்டே இருப்பானா அப்படின்ட்டார். அதாண்டா திமுக கட்சிக்காரனை மற்ற ஒட்ட வலிச்சு செயலறைக்கு தூக்கி போடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா. சென்னையில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்க நினச்சானா
இப்போ எலும்புச்சம்பளம் கனியை சென்னை முழுக்க எரியுதார் பவரில். அவன் எங்கே வெளியில் போனாலும் குடல் மூளை மண்டை திமுக கட்சிக்காரன் ஆட்டுதானாடா செதறி போவோம். சென்னை மெட்ராஸுக்குள்ளே அக்கினியாக எரிஞ்சிட்டார். தொலைஞ்சு போவான் முக்கால் சத்தியம்.